கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு எபிரேய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு எழுத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். எபிரேய வார்த்தை எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கள்லையும் ஆவிக்குரிய காரியங்கள் அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம ஒரு எழுத்தை குறித்து பார்க்க போறோம். அந்த எழுத்து பெயர் லாமெட். இது ஒரு 11வது எழுத்து. இந்த எழுத்தை குறித்து நம்ம தியானிப்போம். அதுக்கு முன்பதாக நம்ம தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இந்த டீச்சிங்கை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தேவனே. இதுல இருக்கிற சப்ஸ்கிரைபருக்காக ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னைக்கு நாங்க எந்த பாடத்தை நாங்க படிக்க போறோமோ அதனுடைய காரியங்களை, அதனுடைய ஆழமான கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்து தாரும் தேவனை. பேசுகிற என்னை உம்முடைய இரத்தத்துக்குள்ளாக மறைத்தருளும் அப்பா. உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்துக்குள்ளாக மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய தேவையில் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் தேவனை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக நீர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம 11வது எழுத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். 11th alphabet. இந்த 11வது alphabet வந்து ரொம்ப முக்கியமான ஒரு alphabet. இதை நம்ம லாமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீப்ரூல 11வது alphabet என்ன சொல்லுவாங்க? லாமெட்னு சொல்லுவாங்க. இதை எழுதும் போது இந்த 2 எழுத்துக்கள் வரும். அதாவது ஒன்னு காஃப் வரும், அடுத்தது அதுக்கு மேல ஒரு வாவ் என்ன செய்வாங்க போடுவாங்க. அதாவது இது எழுதும் போது எப்படி எழுதணும்? வாவ் முதல்ல போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? லாமெட் என்ன செய்வாங்க? போடுவாங்க. சோ இதுதான் லாமெட். லாமெட் வந்து இது 11வது எழுத்து. இந்த 11வது எழுத்தை குறித்து நம்ம விவரமாக நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம தியானிக்க போறோம். இந்த லாமெடுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய இதுல நிறைய பாகங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். இந்த லாமெடுக்கு அர்த்தம் 3 அர்த்தங்கள் உண்டு, 4 அர்த்தங்கள் உண்டு, அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆனா நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம இப்ப பார்க்க போறது 3 அர்த்தம் மட்டும் நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் அர்த்தம், இந்த லாமெட் அப்படிங்கிறது நம்ம எழுத்துக்கள்ல லாமெட்னு சொல்றோம். ஆனா வேதத்துல அத லமாட் அப்படின்னு சொல்றாங்க. வேதத்துல LAMAD அப்படின்னு சொல்லி வரும். LAMAD. இந்த எழுத்து தான் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படி, நீங்க பிழைச்சிருக்கணும்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசஸ் சொல்றார், நீங்க பிழைத்திருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், நீங்க உயிரோடு இருக்கும்படி உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில், உங்களுக்கு கொடுக்க போற தேசத்துல நீங்கள் பிரவேசித்து, நீங்க அதுக்குள்ள பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் கை கொள்வதற்கு, நீங்க கை கொண்டு நடக்கிறதுக்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளை, நான் உங்களுக்கு போதிக்கிற, அதாவது டீச் பண்ணுகிற, போதிக்கிற. அதுலதான் நீங்க ஹீப்ரூல பாத்தீங்கன்னா லமாட் அப்படிங்கிற ரூட் வேர்ட் என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லமாட் அப்படிங்கிற இந்த வார்த்தையில போதித்தல், சொல்லி கொடுத்தல் அப்படின்னு சொல்லி வரும். இந்த லமாட்ல மொத்தம் 3 அர்த்தங்களை நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா டு லேர்ன், கற்றுக்கொள்தல் அப்படின்னு சொல்லி வரும். இந்த லமாட்ல 3 அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். அதுல முதல் அர்த்தம் என்ன அப்படின்னா டு லேர்ன், கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இந்த கற்றுக்கொள் அப்படிங்கிறதுல இதுல நிறைய காரியங்கள் அடங்கி இருக்குது. இதுல நீங்க ஷீஷர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா, ஷீஷர்களை எபிரேய மொழியில லிமுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? லிமுட். லிமுட் அப்படின்னா ஷீஷன் அப்படின்னு சொல்லி வரும். ஷீஷர்கள் யாரு? கற்றுக்கொள்பவர்கள் தான் யாரு? ஷீஷர்கள். லிமுட் அப்படின்னா ஷீஷன், டிசைபிள். இந்த டிசைபிள் யார் அப்படின்னா கற்றுக்கொள்பவர்கள் தான் யாரு? டிசைபிள். அதாவது டு லேர்ன்.
சோ லமாட் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம் கற்றுக்கொள்றாங்களோ அவங்க எல்லாருமே யாரு? லிமோட். அவங்க எல்லாம் லமாட், டு லேர்ன். அவங்க எல்லாம் லேர்ன் பண்றாங்க. சோ இந்த மாதிரி டு லேர்ன் அப்படின்னு சொல்லி வரும்போது அது கற்றுக்கொள்ளுதல். அத ஹீப்ருல நம்ம என்ன சொல்லுவோம்? லமாட். அதாவது எழுத்துல வரும்போது அத லாமட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல நீங்க இன்னைக்கு கற்றுக்கொண்டுட்டு இருக்கீங்க. நீங்க யாரு? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க? நீங்க லமாட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? யூ ஆர் லேர்னிங். நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. டு லேர்ன். சோ யூ லேர்ன் பண்றவங்களை நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. லமாட். நீங்க லமாட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? லிமோட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்? பிகாஸ் யூ ஆர் லேர்னிங். நீங்க லிமோட் பண்றீங்க. நீங்க தான் லிமோட். ஏன்னா நீங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ லமாட் அப்படின்னு சொன்னா லேர்ன் அப்படிங்கிற ஒரு மீனிங் அதுல உண்டு. லமாட் அப்படின்னா இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க எதெல்லாம் லேர்ன் பண்ணீங்களோ அதை எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த மீனிங் வந்து எக்ஸசைஸ். அது ஸ்கில்ஃபுல் ஆகிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். சோ ரெண்டாவது மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ், ஸ்கில்ஃபுல். ஒரு பர்சன் வந்து நீங்க படிச்ச காரியத்துல நீங்க எதை லேர்ன் பண்ணீங்களோ அந்த லேர்ன் பண்ணதுல நீங்க ஸ்கில்ஃபுல் பர்சனா நீங்க என்ன செய்யணும்? மாறணும். இன்னைக்கு வேதத்துல ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தர் சொன்னார், அவங்க சொல்லி கொடுக்கறத மாதிரி நீங்க நடந்துக்கிடுங்க, ஆனா அவங்க நடக்கிற மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க? நடக்காதீங்க. ஏன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, ஆனா அவங்க சொல்றபடி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. இது நீங்க யெகோஷுவா சொன்ன வார்த்தையை நீங்க என்ன செய்யலாம்? அதுல பார்க்கலாம். பாருங்க, இப்படி நிறைய போதகர்கள் இருக்காங்க. அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சொல்லி கொடுக்கறதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? கற்றுக்கொள்வீங்க. ஆனா அவங்க செய்யற மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதன்படி நீங்க என்ன செய்யுங்க. சோ வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் அதை நீங்க என்ன செய்யுங்க? எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்க ஸ்கில்ஃபுல் பர்சனா என்ன செய்யணும்? மாறணும். ஒரே எழுத்து தான். லாமட்ங்கிற வார்த்தையில இந்த ரெண்டு மீனிங் பாக்குறோம் பாருங்க. ஒன்னு வந்து டு லேர்ன், அடுத்து டு எக்ஸசைஸ். நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்க என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த ரெண்டு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. நீங்க லேர்ன் பண்ணல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த கேரக்டர்ல வரமாட்டாங்க. அவங்க லேமடா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. சரி, இப்ப பாருங்க, இதுல ரெண்டு மீனிங். ஒன்னு வந்து டு லேர்ன், இன்னொன்னு என்னது? எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் பண்ணா நீங்க எப்படி மாறுவீங்க? ஸ்கில்ஃபுல் பர்சனா மாறுவீங்க. ரொம்ப சிறந்தவங்களா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். நீங்க எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்க சிறந்தவங்களா மாற முடியும். மூணாவது அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மூணாவது அர்த்தம், அதுக்கு அர்த்தம் வந்து டு டீச், கற்றுக் கொடுத்தல். நம்ம சொல்லிக் கொடுக்கறது என்ன சொல்லுவாங்க? டு டீச். சோ யாரெல்லாம் டீச் பண்றாங்களோ, இப்ப நான் டீச் பண்றேன்னா நான் வந்து லமாட் பண்றேன். ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சோ இந்த டு டீச், இந்த லாமட்ங்கிறதுக்கு மூணு அர்த்தம் இருக்குது. என்னெல்லாம்? முதல்ல லேர்ன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அண்ட் தென் டீச் பண்ணணும். இந்த மூணு மீனிங், இந்த மூணு காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்கணும். சிலவங்க வந்து கற்றுக்கொள்வாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா எக்ஸசைஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க, பிராக்டிஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஆனா சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்துருவாங்க. இல்ல, இந்த மூணு குவாலிட்டி இருக்கணும். ஒன்னு நீங்க லேர்ன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க டீச் பண்ணணும். சிலவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க யாருக்குமே. அவங்க கற்றதை மற்றவங்களுக்கு இம்பார்ட் பண்ண மாட்டாங்க. அந்த நாலேஜை மற்றவங்களுக்கு இம்பார்ட் பண்ண மாட்டாங்க. அந்த நாலேஜை தன்னுடைய மண்பாண்டத்திலே ஒளிச்சு வைப்பாங்க. அதுக்காக கர்த்தர் நம்மளை வைக்கல. கர்த்தர் உங்களுக்கு எதுக்கு டீச் பண்றாருன்னா, நீங்க மற்றவங்களுக்கு டீச் பண்ணணுங்கிறதுக்கு. அதனால தான் கர்த்தர் சொன்னார், 12 சீஷர்ல ஒருத்தன் செத்து போயிட்டான். 11 சீஷர்ல பார்த்து சொன்னார், நீங்க போய் go ye therefore and teach all nations. எல்லா நேஷனுக்கும் நீங்க என்ன செய்யுங்க? டீச் பண்ணுங்க, அவங்களை டிசைபிள் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ நம்ம என்ன, இவங்க டிசைபிள் தான். டிசைபிள்னா யாரு? டு லேர்ன். அவங்க எல்லாம் லேர்ன் பண்ணவங்க. ஆனா இப்போ அவங்க எக்ஸசைஸ் பண்ணி ஸ்கில்ஃபுல்லா மாறின உடனே கர்த்தர் சொன்னார், யூ கோ அண்ட் டீச். நம்ம என்ன செய்யணும்? டீச் பண்ணணும். சோ ஒவ்வொரு லேர்னரும் அவங்க என்ன செய்யணும்னா, they have to teach. அவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். பாருங்க, இந்த மூணு குவாலிட்டி ஒரு மனிதனுக்குள்ள வேணும். இந்த மூணு குவாலிட்டி ஒரு மனிதனுக்குள்ள இருந்தால் அந்த மனிதன், அடுத்த ஒரு மீனிங் வருது, ரொம்ப ஃபென்டாஸ்டிக் மீனிங். அதாவது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிக்டோரிக்கல் மீனிங். இந்த பிக்டோரிக்கல் மீனிங்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன இருக்குது? வரைபடம் உண்டு. ஆதி எழுத்துக்கள்ல வந்து நம்ம இந்த மாதிரிலாம் எழுத மாட்டாங்க, அது வரைபடத்துல தான் எழுதுவாங்க. அது எப்படி எழுதுவாங்கன்னா, இந்த மாதிரி என்ன செய்வாங்க? போடுவாங்க. ஒரு மெய்ப்பனின் கோல், ஷெப்பர்ட் ஸ்டாஃப். ஒரு மெய்ப்பன் ஷெப்பர்ட்ஸ் ஸ்டாஃப். சோ இந்த
இந்த பிக்டோரிக்கலி இந்த லேமடுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு மேய்ப்பனுடைய கோல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேய்ப்பனுடைய கோல், அதாவது மேய்ப்பனுக்கு அடையாளம். மேய்ப்பன் யாரு? பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம், அவங்க தான் மேய்ப்பன். பிஷப்னு சொல்றாங்க, அவங்க தான் மேய்ப்பன். அப்ப இந்த மேய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த மேய்ப்பர்கள்ட்ட 3 குவாலிட்டி இருக்கணும். என்ன குவாலிட்டி? அவங்க கற்றுக்கொள்ளணும், அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்க டீச் பண்ணணும். இந்த 3 குவாலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க ஷெப்பர்டா மாற முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நேரமே இல்லை படிக்கிறதுக்கு. நேரம் எடுக்கணும், கர்த்தருடைய சமூகத்துல இருக்க நேரம் எடுக்கணும். கற்றுக்கொள்றது அவதான் நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர்கிட்ட உட்கார்ந்து நம்ம படிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? டீச் பண்ணணும். பாருங்க, இந்த 3 குவாலிட்டி இருந்தாதான் நீங்க யாரா மாற முடியும்? ஒரு ஷெப்பர்டா என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஒரு டீச்சரா மாற முடியும், ஒரு எவாஞ்சலிஸ்டா மாற முடியும், ஒரு அப்போஸ்தலரா இருக்க முடியும், ஒரு பிஷப்பா நீங்க இருக்க முடியும். பாருங்க, இந்த 3 குவாலிட்டி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த 2 காரியம் செய்யறதுக்கு அவங்களுக்கு டைமே கிடையாது. ஆனா டீச் பண்ணுவாங்க, டீச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனாலதான் யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபுல நீங்க 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது யாக்கோபு தெளிவா சொல்றார், உங்களுக்குள்ளே அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என் சகோதரரே, அதிக ஆக்கனை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. பாருங்க, யாக்கோபுங்க ஒரு காரியத்தை சொல்றது என்ன அப்படின்னா, அநேக ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடிக்கு அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாகன்னு சொல்லணும். டீச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா நீங்க டீச் பண்ணணும்னா நீங்க படிக்கணும், நீங்க அதை எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாம நீங்க ஸ்கில்ஃபுல் பர்சனை மாறாம நீங்க டீச் பண்ண முடியாது. இந்த டீச்சிங் வந்து ரொம்ப முக்கியமானது. போதகர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த 3 குவாலிட்டி இல்லை அப்படின்னா நீங்க ஷெப்பர்டா என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. ஸோ ஒரு மெய்ப்பன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இந்த 3 குவாலிட்டி என்ன செய்யணும்? காணப்படணும். முதலாவது அவங்க கற்றுக்கொள்ளணும், அதை அபியாசப்படுத்தணும், எக்ஸசைஸ் பண்ணணும். 3வது அவங்க டீச் பண்ணணும். இந்த 3 காரியங்கள் சேரும் போது தான் இத லேமட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த லேமேட வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா விவரித்து நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல நம்ம திருப்பி வச்சுக்கிடுவோம். இந்த லேமேட பற்றி நம்ம இன்னும் தெளிவான காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம். இந்த லேமேட்ல வந்து நீங்க ஒரு எழுத்தை கூட நீங்க என்ன செய்யலாம்? டீகோட் பண்ணலாம். ஓகே, நம்ம அதுதான் நம்ம பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு எழுத்தையா நம்ம என்ன செய்யறோம்? டீகோட் பண்ணிட்டே வரோம். இப்போ நம்ம லேமேடுங்கிற இந்த எழுத்தை நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம டீகோட் பண்ண போறோம். இந்த லேமேட்ல மொத்தம் 3 எழுத்துக்கள் இருக்குது. ஒன்னு வந்து எல் இருக்குது, அடுத்தது எம் இருக்குது, அடுத்தது டி. இந்த எல் வந்து எந்த எழுத்து அப்படின்னா அது லேமேடுங்கிற எழுத்து. ஓகே, அது இங்க போட்டேன். எம் வந்து என்னது? அது மெம். சோ மெம் இங்க போட்டாச்சு. அடுத்த டி வந்து என்னது? தாலத். இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்வோம்? லேமேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து லேமேட், அடுத்தது வந்து 2வது எழுத்து வந்து இது வந்து மெம், 3வது எழுத்து வந்து தாலத். இந்த 3 எழுத்து சேரும் போது இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? லேமேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, இந்த லேமேட் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து. இது கர்த்தருக்கு சித்தமானால் இதுல இந்த லேமேட்ங்கிற எழுத்துல நீங்க உட்கார்ந்து வானத்துல நீங்க பிரயாணம் பண்ணலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இதுல இருக்கு இந்த லேமேட்ல. இந்த லேமேட் வந்து ஒரு ராக்கெட் மாதிரி. லேமேட் வந்து ஒரு ராக்கெட் மாதிரி. நம்ம எல்லாரும் ஒரு அஸ்ட்ரானட்ஸ். ஒரு நாள் கர்த்தர் சித்தமானால் இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இப்ப பாக்குறோம். செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு அஸ்ட்ரானட்ஸ். இந்த லேமேட்ங்கிற ராக்கெட்ல உட்கார்ந்து நம்ம விண் உலகத்துக்கு நம்ம பிரயாணம் என்ன செய்யலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் இதுல இருக்கு. அது நம்ம ஒன்னொன்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த லேமேட்ல வந்து 3 எழுத்து இருக்குது. ஒன்னு லேமேட், அடுத்தது மெம், அடுத்தது என்னது? தாலத். இப்போ இந்த லேமேட்ல வந்து நம்ம லேமேட் அப்படிங்கிற எழுத்துல நம்ம பார்க்கும்போது 4 மீனிங் பார்த்தோம். ஒன்னு வந்து டு லேர்ன், டு எக்ஸசைஸ் அண்ட் டு டீச். அடுத்து இந்த 3 குவாலிட்டி இருந்தாதான் அவங்க ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த லேமேட் வந்து இதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. என்ன அப்படின்னா ஷெப்பர்ட், SHEP. ஷெப்பர்ட் அப்படிங்கிற மீனிங் இதுல என்ன செய்து இருக்குது? மெய்ப்பன் அப்படிங்கிற மீனிங் இதுல இருக்குது. இப்போ மெம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன
நம்ம ஏற்கனவே நம்மளுடைய லெசன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். நீங்க ஹீப்ரூ அல்பபெட் பார்ட் 1 பார்ட் 2 அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இந்த மெம்முக்குள்ள நான் அர்த்தத்தை கொடுத்திருப்பேன். இந்த மெம்முக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு அர்த்தம் என்னன்னா இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள், அதாவது பிளட் வாஷ்ட் பீப்புள், இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் யாரு? நம்ம தான் பிளட் வாஷ் பீப்புள். நம்ம எல்லாருமே பிளட் வாஷ் பீப்புள் தான். சோ இவர் இப்ப இந்த லேமெட்ங்கிற வார்த்தை நல்லா பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த லேமெட்ல 3 எழுத்து இருக்கு. லேமெட், மெம், டாலத். லேமெட் அப்படின்னா மெய்ப்பன். மெய்ப்பன் தன்னுடைய, அதாவது இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள். இவர் ஷெப்பர்ட் அப்படின்னா, இவர் மெய்ப்பன் அப்படின்னா, அப்ப இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனங்கள் யாரு? இவங்க எல்லாருமே ஆடுகள், இவங்க எல்லாம் ஷீப். இவங்கெல்லாம் ஷீப். அவர் ஷெப்பர்ட் அப்படின்னா அப்ப நம்ம யாரு? ஷீப். இந்த லேமெட் யாரை குறிக்குது? மேசியாவை குறிக்குது. இட் இண்டிகேட்ஸ் தி மெசாயா. மேசியாவை குறிக்குது. அவர் நம்மளுக்கு மெய்ப்பனா இருக்கிறார். நம்ம யாரு? அவருடைய ஆடுகள். we are the sheep of the shepherd. அவர் நமக்கு ஷெப்பர்ட், நம்ம யாரு? ஷீப். இந்த ஷெப்பர்ட் இந்த ஷீப்பை எங்க கொண்டு போறார்? இந்த லேமெட் மெம் எங்க கொண்டு போறாங்க? தாலத். தாலத்னா என்னது? தாலத் மீன்ஸ் டோர். சோ இந்த மெய்ப்பன் மந்தையை எங்க கொண்டு போறாங்கன்னா டோருக்குள்ள கொண்டு போறாங்க. இது என்ன டோர்? வாட் இஸ் திஸ் டோர்? இந்த டோருக்குள்ள அப்படி என்ன இருக்குது பாருங்க. மெய்ப்பன் தன்னுடைய மந்தைய டோருக்குள்ள கொண்டு போறாங்கன்னா அப்ப இந்த டோருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குது. நம்ம தான் மெய்ப்பன், நம்ம தான் மந்தை, அவர் நமக்கு மெய்ப்பன். சோ அவர் மந்தை எங்க கொண்டு போறாரு? டோருக்குள்ள என்ன செய்யறா? கொண்டு போறாரு. சோ இந்த டோர் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம். இந்த டோருக்குள்ள இப்ப நம்ம டீகோட் பண்ணது எல்லாமே அத வசனத்தை வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். மத்தபடி நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. வசனம் இல்லாம எந்த ஒரு டீகோடிங்கும் நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் டீகோட் பண்றாங்க. அவங்க டீகோட் பண்றது சாதாரண டீகோட் பண்ணி செஞ்சுட்டு போயிருவாங்க. பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். ஆனா அந்த டீகோடிங்க்கு ஏற்ற வசனத்தை கொடுக்காவிட்டால் அந்த டீகோடிங்கை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு டீகோட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்றவங்க இருக்கிறாங்க. டீகோட் பண்ணிட்டு பிரதர் இந்த பேர் நான் டீகோட் பண்ணிருக்கிறேன், இது சரிதானா அப்படின்னு கேட்பாங்க. நான் சரின்னு சொன்ன உடனே அது சரியாயிராது. நான் அந்த டீகோடிங்க்கு சம்பந்தமான வசனத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் அப்போ அந்த டீகோடிங்கை நம்ம கன்ஃபார்ம் எடுக்க முடியும், இல்லாட்டி நம்ம கன்ஃபார்ம் எடுக்க முடியாது. ஒரு பெரிய ரபாயே, யூத ரபியே உங்களுக்கு டீகோட் பண்ணி கொடுக்கிறாருன்னா அவர் வசனத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணணும். வசனத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணாவிட்டால் அவருடைய டீகோடிங்கை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. வசனம் தான் டீகோடிங்கை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். பாருங்க, வேதம் சொல்லுது. இது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே வயல்வெளியில ஒரு கிணற்றையும், ஒரு கிணறு. வயல்வெளியில என்ன இருக்குது? ஒரு கிணறு இருக்குது. அதன் அருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணத்து பக்கத்துல 3 ஆட்டு மந்தைகள் என்ன செய்யறாங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3 கூட்டமா என்ன செஞ்சிருக்காங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கிணற்றிலே அந்த கிணத்துல மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். இதுலதான் தண்ணீர் இருக்குது. இந்த ஆடுகள் எல்லாருமே இந்த கிணத்துலதான் தண்ணீர் என்ன செய்வாங்க? காமிப்பாங்க. அந்த கிணற்றின் வாய் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு பெரிய கல்லை வச்சு என்ன செய்ய மூடிருக்காங்க. இதனுடைய டோர் இப்ப என்னதான் இருக்குது? அடைக்கப்பட்டிருக்குது. மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, ஷெப்பர்ட் இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு ஷெப்பர்டுக்கும் 3 ஷெப்பர்டுடைய கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு கீழே நிறைய ஆடுகள் இருக்குது. இந்த 3 கூட்டமான இந்த ஆடுகளுக்கும் இங்க இருந்தா தண்ணீர் கொடுக்கப்படுது. இந்த தண்ணீர் வரக்கூடிய இந்த வாய், இந்த கிணத்தின் வாய, இந்த டோரை ஒரு கல்ல வச்சு என்ன செஞ்சிருக்காங்க? ஸ்டோன் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க? அடைச்சு வச்சிருக்காங்க. ஒரு கல்லுனால என்ன செஞ்சிருக்காங்க? அடைச்சி மூடி வச்சாச்சு. பாருங்க, இதுதான் டோர். ஒரு மெய்ப்பன் தன்னுடைய மந்தையை எங்க கொண்டு போகணும்? டோருக்குள்ள போனா இங்க உள்ள என்ன இருக்குமா? தண்ணி உண்டு. இந்த டோருக்குள்ள என்ன இருக்குது? தண்ணீர். இன்னைக்கு மேசியா நம்மளை ஒரு டோருக்குள்ள கொண்டு போறோம். அது எந்த டோர் தெரியுமா? அதுதான் ஜீவ தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு டோர். ஜீவ தண்ணீர். இன்னைக்கு நம்மளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். அவர் நம்மளுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஒரு தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. ஒரு நாள் யெகோஷுவா யாக்கோபின் கிணத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ சமாரிய ஸ்திரீ, ஒரு ஸ்திரீ அங்க இருந்து நடந்து வந்து அவர்கிட்ட வந்து பார்த்த உடனே யெகோஷுவா சொன்னார், தண்ணீர் தாகத்துக்கு தான்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், நீங்க யூதனா இருக்க ஒரு சமாரிய ஸ்திரீட்ட கேட்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவர் சொல்லுவார்,
கேட்கிறது இன்னார் என்று அறிந்திருந்தா நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். யெகோஷுவா இதுலதான் அவர் மேய்ப்பனா இருக்கிறார். சமாரிய ஸ்திரீ ஒரு ஆடு. இந்த ஆட்டை கர்த்தர் எங்க வழி நடத்துறார்? ஜீவ தண்ணீர் கிட்ட வழி நடத்துறார். பாருங்க, ஒரு டோர் இருக்குது. அந்த டோருக்குள்ள மேய்ப்பன் தன்னுடைய மந்தை எங்க கொண்டு போறார்? டோருக்குள்ள என்ன செய்யறார்? கொண்டு போறார். சோ இந்த லாமட் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையில பாருங்க எவ்வளவு காரியங்கள் இருக்கு. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்துல அதுல ரொம்ப அருமையான ஒரு கர்த்தர் வைத்திருக்கிறார். 10ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி வழி நடத்துறார், அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இருந்து நாம் வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல். கர்த்தர் சொல்றார், நான் தான் வாசல். இப்ப நல்லா இங்க போர்ட பாருங்க. இப்போ வாசல் யாரு? Who is this door? இந்த டோர் யார் அப்படின்னா, this is Messiah. இவர்தான் யாரு? நான் வாசல். அவர் சொல்றார், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், ஏன் வழியா? இந்த டோர் வழியா ஒருவன், அதாவது ஒரு மாடு உள்ள பிரவேசித்தால், இந்த டோருக்குள்ள வந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ஷீப் என்ன செய்யப்படுமா? ரட்சிக்கப்படும். இந்த ஷீப்பை வழி நடத்துறதுக்கு யார் வேணும்? ஷெப்பர்ட். அப்போ இந்த ஷெப்பர்டும் அவர்தான், இந்த டோரும் யார்தான்? அவர்தான். அவர் சொல்ல மேய்ப்பன் என்ன செய்யறார்? தன்னுடைய மந்தையை இந்த வாசலுக்குள்ள கொண்டு போறார். திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், இந்த வாசல் வழியா ஒருத்தன் உள்ள வந்த அந்த ஷீப் உள்ள வந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த ஷீப் ரட்சிக்கப்படும். அப்ப இந்த வாசலுக்குள்ள என்ன இருக்குது? இன்சைட் த டோர் தேர் இஸ் சால்வேஷன். உள்ள என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்குது. இந்த டோருக்குள்ள என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்குது. அவன் உள்ளும் புறமும், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அங்க உள்ள என்ன இருக்குன்னா மேய்ச்சல் இருக்கு, பாஸ்டர் இருக்கு. ஆடுகளுக்கு என்ன வேணும்? மேய்ச்சல் வேணும். இந்த மேய்ச்சல் உள்ள இருக்குது. உள்ளும் புறமும் சென்று என்ன செய்வானா? மேய்ச்சலை கண்டடைவான். பாருங்க, ஆடுகளுக்காக இவன் இந்த லாமட் அப்படிங்கிற வார்த்தையில எவ்வளவு காரியங்கள் இருக்கு பாருங்க. Who is the door? இந்த டோர் யார்? மெசாயா. சோ இந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை வாசலுக்குள்ள கொண்டு போற. அந்த வாசலுக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ தண்ணீர் இருக்குது. உங்களுக்காக ஜீவ தண்ணீர் வைத்திருக்கிறார். ஜீவ தண்ணீர் மட்டுமல்ல, உள்ள ரட்சிப்பு இருக்குது. அங்கதான் உங்களுக்கு மேய்ச்சல் இருக்குது. மேய்ச்சல். சங்கீதம் 23 வாசிங்கன்னா அதுல தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். போர்ட பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் யாரு? ஆடு. நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவற்று போக மாட்டேன். கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன். 2ஆம் வசனம். அவர் என்னையும், அவர் யாரு? இந்த மேய்ப்பன் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுள்ள இடங்கள், அதான் மேய்ச்சல், அதான் மேய்ச்சல். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில், அமர்ந்த தண்ணீர், அது என்ன? ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். என்னை கொண்டு போய் விட. அப்போ இந்த மேய்ப்பன் என்ன செய்யறாருன்னா, இந்த ஆடுகளை ஒரு வாசலுக்குள்ள கொண்டு போறார். அங்கதான் மேய்ச்சல் இருக்கு, அங்கதான் ஜீவ தண்ணீர் என்ன செய்து இருக்குது. சிந்திச்சு பாருங்க. இந்த லாமட்ங்கிற வார்த்தையில இத்தனை காரியங்கள். இன்னும் இது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த லாமட பற்றி இன்னும் அதிகமான காரியங்களை நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். கண்ணில் மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இன்று நாங்கள் தியானித்த இந்த வசனத்தை நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி. இதை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே அற்புதமாக நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய தேவைகள் அனைத்தும் யெகோஷுவா மேசேவின் நாமத்தினால சந்திக்கப்படட்டும் ராஜா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் எனக்கு மேய்ப்பனாய் இருக்கும் போது நான் எந்த விதத்திலையும் குறைபட மாட்டேன். கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த குறைபாடும் வரக்கூடாது ராஜா. தேவனே கர்த்தாவே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆம் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அந்த மேய்ச்சலை கண்டடைய, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தாவே, அந்த கர்த்தாவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. அவங்களுடைய தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.